மோரா கிராமத்துல கோபால் அவ அம்மாவோட வாழ்ந்து வந்தான். சின்ன வயசுல இருந்து ஒரு வேலைய கூட அவ ஒழுங்கா செய்ய மாட்டான். இப்ப கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்துட்டா கூட இப்ப கூட அவனால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. அவனோட இந்த பலவீனத்தை கிராம மக்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க கிராமத்துல இருந்த மாமரமோ நாவல் பழ மரமோ நல்லா விளைஞ்சு அறுவடை செய்யற நேரத்துல. என்னப்பா கோபால், நீ மாம்பழம் பறிக்க வந்தியா இல்ல நவா பழமா? ரெண்டும் தான். உன்னால ஒண்ணு கூட பறிக்க முடியாது, ரெண்ட பறிக்க வந்துட்டியா? அம்மா தான் ரெண்டுத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வர சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து உன்னால குறி பார்த்து கல்லும் அடிக்க தெரியாது, கில்லியும் ஆட தெரியாது, உனக்கு எதுவும் தெரியாது. இப்ப பாரு, இததான் குறி பார்த்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏய், கல்ல விட்டு எரிஞ்சதுன்னா அதை நீ எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இது என்னோட மரத்துல உள்ளது. ஓ, மரத்தை சேர்ந்ததுன்னா நீ மரத்துல இருந்து பறிச்சுக்க. இது எங்களுக்கு பூமியில இருந்து கிடைச்சது. ஏய், தொடாதன்னு சொன்னல. ஏய், உனக்கு வேணும்னா குறி பார்த்து அடிச்சு நீ பறிச்சுக்க. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்ன உடனேயே அடுத்த நொடியே அவங்க அம்மா கோபால கூப்பிட்டுக்கிட்டு ஊர் தலைவரை பார்த்து புகார் கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போனாங்க. இங்க பாருங்க தலைவரே, நீங்களே பாருங்க. லாலு, டிங்கியா, அப்புறம் உங்க செல்ல புள்ள யாருமே என் பையனுக்கு ஒரு மாம்பழமும் நவாப்பழமும் கொடுக்கவே இல்ல. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானுங்க. இல்லப்பா, நாங்க குறி பார்த்து அடிச்சு எல்லாத்தையும் பறிச்சோம். இவனுக்கு குறி பார்த்து அடிக்க தெரியல, என்ன பண்றது? ஆமா மாமா, நாங்க இவனுக்கு சும்மாவா அடிச்சு கொடுக்க முடியும்? சரியா சொன்னீங்க. உங்க பையனுக்கு மாம்பழம் நவாப்பழம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவனுக்கும் குறி பார்த்து அடிக்க கத்து கொடுங்க. ஆனா அது வந்துங்கய்யா. போதும், ஒழுங்கு மரியாதையா போங்க. தேவையில்லாத விஷயத்த பேசுறதுக்கெல்லாம் எனக்கு இங்க நேரம் இல்ல. அம்மாமா நில்லுங்கம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டேனேப்பா. இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் சொல்லிட்டேன்ல, கேட்க மாட்டேன்னு. ஒழுங்கா தோட்டத்துக்கு போய் நல்ல குறி பார்த்து அடிக்க கத்துக்கோ. இப்படி சொல்லிட்டு அம்மா ரொம்ப கோபத்தோட அங்க இருந்து போனாங்க. அம்மா கோபத்தோட போறத பார்த்து கோபால் வருத்தப்பட்டான். அம்மா தூக்கி எறிஞ்ச அந்த கட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அவ தோட்டத்தை நோக்கி போனா. எனக்கு ஏன் சரியா குறி பார்த்து அடிக்க தெரிய மாட்டேங்குது? எப்படியாவது குறி பார்த்து அடிக்க கத்துக்கணும், அப்பதான் அம்மாக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த பாம்பு உங்களை கொத்த பார்த்துச்சு பாபா. எனக்கு நல்லா புரிஞ்சுது. நீ ரொம்ப நல்லா குறி பார்த்து அடிச்ச. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு குறி பார்த்து அடிக்க தெரியலன்றது கவலையா இருக்கு. இன்னைக்கு ஏதோ தப்பி தவறி நான் குறி பார்த்து சரியா அடிச்சுட்டேன். நான் சின்ன வயசுல என் விளையாட்டுல இருந்து தோட்டத்துல இருக்க மாம்பழம் நவாப்பழத்தை கூட என்னால குறி பார்த்து அடிக்க முடியல. ஆனா ஏன் எனக்கு தெரியலையே. ஆனா கிராமத்துல இருக்க எல்லாரும் என் தோட்டத்துல இருக்க மாம்பழம் நவாப்பழத்தை குறி பார்த்து அடிச்சுட்டு போறாங்க. ஆனா எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா புகார் சொல்ல போனா அவங்களையும் திட்டி அமிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் குறி பார்த்து அடிக்காததுதான். நீ இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் குறி பார்த்து அடிக்கிறதுல கில்லாடி. ஆனா இதே பேரை நீ ஜனங்க கிட்ட சம்பாதிக்கணும்னா இந்த கல்லை வச்சு குறி பார்த்து அடி. பாபா, இவ்வளவு பெரிய கட்டையை வச்சு என்னால குறி பார்த்து அடிக்க முடியாதப்ப சின்ன கல்லை வச்சு என்னால எப்படி குறி பார்த்து அடிக்க முடியும்? இங்க பாருப்பா, இது சாதாரண கல் இல்ல. இது மந்திர சக்தி நிறைஞ்ச கல். இதுல என்ன பேர் எழுதி எரிஞ்சாலும் சரி, இல்ல என்ன பேரு சொல்லி எரிஞ்சாலும் சரி, நேரா அவங்க மேலதான் போய் படும். அவங்க இந்த உலகத்துல எங்க போய் ஒளிஞ்சாலும் சரி, அவங்களால தப்பிக்க முடியாது. அவன் நேரா தோட்டத்துல இருக்க மாமரத்துக்கு போய் அந்த கல்லை காட்டி மாம்பழங்கள் கிட்ட சொன்னா, மாம்பழம் விழட்டும், நவாப்பழம் விழட்டும். அடேங்கப்பா. அவன் அந்த நாவல் பழங்களையும் மாம்பழங்களையும் எடுத்துக்கிட்டு நடந்து வந்தான். அப்ப அந்த வாலு பசங்க எல்லாம் அவன் வழிய மறைச்சு சுத்தி நின்னுக்கிட்டாங்க. என்ன தம்பி, நாங்க குறி பார்த்து அடிச்சா மாம்பழம் நவா பழத்தை நீ எடுத்துட்டு போற? இல்ல இல்ல இல்ல, இது எல்லாத்தையும் நான் தான் அடிச்சேன். என்னது, நீ அடிச்சியா? ஆனா எப்படி தம்பி, மரத்து மேல ஏறி பறிச்சியா? இல்ல இல்ல, இது எல்லாத்தையும் நான் குறி பார்த்து அடிச்சு பறிச்சேன். குறி பார்த்து அடிச்சா? அதுவும் நீ குறி பார்த்து அடிச்சிய? அப்படின்னா இன்னும் நல்லா குறி பார்த்து மாம்பழம் நவா பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வா, புரியுதா? இங்க பாருங்க, ஒழுங்கா என்னுடைய மாம்பழத்தையும் நவாப்பழத்தையும் கொடுத்துருங்க. இல்லனா இன்னைக்கும் எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. நீ இதுக்கு தான் தம்பி லாய்க்கு. நீ திட்டு வாங்க கூடாதுன்னா மறுபடியும் போய் மாம்பழம் நவா பழத்தை பறிச்சுட்டு வா. ஓ, இதான் விஷயமா? அப்ப சரி, நான் இப்பவே குறி பார்த்து அடிக்கிறேன். கலு, டிங்கியா, அட இருங்க தம்பி, எங்க ஓடுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க குறி பார்த்து அடிச்சிட்டு பழத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு போக சொல்லி. வீட்டுக்கு போய் மாம்பழங்களையும் நாவல் பழங்களையும் அம்மா கிட்ட கொடுத்தான். ஆனா அம்மாவால இதை நம்ப முடியல. அப்பதான் லாலு, டிக்கி, ஊர் தலைவர் எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட புகார் பண்ண வீட்டுக்கு வந்தாங்க. அதோ இங்கதான் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவனை அடிங்க.
இருங்க இருங்க, என்னோட பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? இவன் என் பையன் அவன் நண்பர்களோட மண்டையை உடைச்சிருக்கான். இல்ல இல்ல, அவனால எப்படி இத பண்ண முடியும்? அது எப்படி நாங்க உடைச்சு காட்டுறோம், அப்போ தெரியும். இல்ல இல்ல, நான் உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தலைவரே, என் பையனை விட்டுடுங்க. வேற வழியே இல்ல, அவன் மண்டை உடப்பட்டாதான் இங்க இருந்து போவோம். வேண்டாம் வேண்டாம், வேண்டாம். ஊர் தலைவர் எல்லா தலையும் உடையிட்டோம். இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மொத்த கிராமத்துக்கும் பரவுச்சு. ஆனா அவனாலதான் ஊர் தலைவர் அவரோட பையன் மண்டை உடைஞ்சது. அவர் சொன்னதுனால ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு எதிரா இருந்தாங்க. ஆனா அவங்களை எதிர்க்கிற தைரியம் யாருக்கும் வரவே இல்லை. ஆனா எப்பெல்லாம் கோபால வழிமறைச்சு அவனை அடிக்க நினைக்கிறாங்களோ அவன் உடனே தன்னோட பாக்கெட்ல இருந்து கல்லை எடுத்து அவங்க முன்னாடி காமிப்பான். இத பார்த்ததும் எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா கோபால் எப்பவும் கல்லும் கையுமா இருப்பான். பால தூக்கி போடுற மாதிரி கல்ல சுண்டி விட்டுக்கிட்டே மொத்த கிராமத்தையும் அந்த கல்ல கையில வச்சுட்டு சுத்தினான். அவனை யாரெல்லாம் பாக்குறாங்களோ பயந்து அவனுக்கு வழிவிட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்து மொத்த கிராமமும் அவங்க கிட்ட பேசுறதையே மொத்தமா நிறுத்திட்டாங்க. இங்க பாருப்பா கோபால், இந்த மந்திரக்கல்ல தூக்கி போறதுதான் நமக்கு நல்லதுப்பா. இத வச்சிருக்கிறதுனால மொத்த கிராமமும் நமக்கு எதிரா திரும்பிட்டாங்க. யாரும் நம்ம கிட்ட பேசவும் தயாரா இல்ல, உறவை வச்சுக்கவும் தயாரா இல்ல. இதுக்கு முன்னாடி யாருமா நம்ம கிட்ட உறவு வச்சுக்கிட்டது? குறைஞ்சபட்சம் இந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் என் கூட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப யாரும் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, நீங்க சொன்னதுனால நான் இதை தூக்கி போட்டுறேன். கல்ல வெளியில தூக்கி போடுறதுக்கு வரும்போது அவன் மொத்த கிராமமும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறத வெளியில இருந்து பார்த்தான். அதுல ஊர் தலைவரும் அந்த பசங்களும் கூட இருந்தாங்க. ஓடுங்க, வெட்டிக்கிளி நம்ம வயலை நோக்கி வந்துட்டு இருக்கு. அறுவடைக்கு தயாரா இருக்கிறது அதுங்க சாப்பிட்டா அப்புறம் நாம என்ன பண்றது? ஆமா, இதை அடிச்சு நம்மளால கொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம அறுவடையெல்லாம் போயிடுமே. இங்க பாருங்க தலைவரே, யாரும் நிலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அறுவடை எல்லாம் நாசமா போகட்டும் சொல்ல வரியா? நான் இருக்கிற வரைக்கும் நம்ம கிராமத்தோட வயலுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எல்லா வெட்டிக்கிளியும் அடிச்சு அடிச்சு இங்க இருந்து துரத்திரு. இங்க பாருமா தங்கச்சி, உன் பையன் ரொம்ப அருமையான வேலை பண்ணியிருக்கான். பையன்னா இப்படிதான் இருக்கணும். இன்னையில இருந்து உன்னோட பையன் கோபாலன் நானு இந்த கிராமத்தோட இளைஞர்கள் எல்லாருக்கும் தலைவராக்குறேன். நாங்களும் உன்னை தலைவனா ஏத்துக்கிறோம் கோபால் நண்பா. ஆமா, இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தவங்களை நாம பலகீனமா நினைச்சு எப்பவும் சிரிக்க கூடாது. ஏன்னா அந்த ஆண்டவன் யாருக்கு எப்போ சக்தி கொடுப்பான்னு நம்மளால சொல்லவே முடியாது.